ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோல நம்ம ஆஃபீஸர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட், அதாவது சபாநாயகர், துணை சபாநாயகர், மக்களவைக்கு, மாநிலங்களவைக்கு வைஸ் பிரசிடென்ட் தான் எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன். அது ஏற்கனவே நமக்கு பார்த்துருக்கோம், அதை பற்றியும் பார்த்தோம். அண்ட் டெபுட்டி சேர்மன், இவங்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க, இவங்களை எப்படி நீக்கிறாங்க அப்படின்றத பற்றியெல்லாம் விரிவாக பார்த்தோம். ரைட்டுங்களா? ஸோ இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் நம்மளோட லெஜிஸ்லேச்சர் ஆரம்பிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, அண்ட் என்னோட புத்தகத்திலையும் நான் அதே ஃப்ளோ சார்ட் தான் கொடுத்துருப்பேன். லெஜிஸ்லேச்சரை 3 பங்கா, அதாவது 3 விதம், 3 அம்சங்கள் ஒரு லெஜிஸ்லேச்சருக்கு, பார்லிமெண்ட்டுக்கு 3 அம்சங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்று அது எப்படி உருவாக்கப்படுகிறது, அதோட காம்போசிஷன் என்ன, ரைட், அதோட குவாலிஃபிகேஷன் அண்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன் என்ன, அதுல உறுப்பினரா இருப்பதற்கு என்ன தகுதி நீக்கம், இது ஒரு ஆஸ்பெக்ட். ரெண்டாவது ஆஸ்பெக்ட் இதோட மக்களவை கூட்டத்தொடர்னா என்ன, மாநிலங்களவை கூட்டத்தொடர்னா என்ன, அதோட ப்ரொரோகேஷன்னா என்ன, மக்களவையோட டிசல்யூஷன்னா என்ன, இதை வழிநடத்தும் ஆபீசர்ஸ் யாரு, ஆபீசர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட், இது ரெண்டாவது அம்சம். இது ரெண்டுத்தையும் நம்ம ஏற்கனவே பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ மூன்றாவது ஃபைனல் அம்சத்தை பார்க்க போறோம். இதுதான் லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர். அதாவது பாராளுமன்றத்தோட முக்கியமான வேலை என்ன, சட்டங்களை இயற்றுவது. அந்த சட்டத்தை இயற்றுவதற்கு என்ன நெறிமுறை, என்ன ப்ரொவிஷன்ஸ் கான்ஸ்டிடியூஷன்ல, இதை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இதுல இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இதை 2 கிளாஸ் இல்லைன்னா 3 கிளாஸா, நான் ஒரு கிளாஸ்ல இதை மொத்தமா எடுக்கிறேன். அப்படி ரொம்ப நேரம் போயிடுச்சுன்னா அதை 2ஆ கட் பண்ணி உங்க பாக்குறதுக்கு வசதியா போடுறேன். நான் ஒரு ஆர்டினரி பில், ஒரு நார்மலான மசோதா, அதாவது மசோதாக்கள்ல உங்களுக்கு ஒரு ஆர்டினரி பில், ஒரு சாதாரண மசோதா, பினான்சியல் பில். பினான்சியல் பில்ன்றது நிதி மசோதா, அண்ட் மணி பில். மணி பில்ன்றது பண மசோதா, ரைட்? சோ பண மசோதா, மணி பில்லுக்கு மாத்திரம் ஒரு தனி ப்ரொவிஷன் இருக்கு. அது என்னன்றதை நம்ம தனியா நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். பினான்சியல் பில்லையே 2 விதமான பினான்சியல் பில்ஸ் இருக்கு. பினான்சியல் பில் கேட்டகரி ஏ, பினான்சியல் பில் கேட்டகரி பி. அதற்கு உண்டான அம்சங்கள் என்ன, டிஃபரெண்டான அம்சங்கள் என்ன அப்படின்றதையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஆனா மணி பில்க்கு மாத்திரம்தான் ஒரு செப்பரேட் ப்ரொசீஜர் இருக்கு. மற்ற எல்லா பில்ஸுக்கும், ஆர்டினரி பில்லுக்கும் சரி, பினான்சியல் பில்லுக்கும் சரி, எக்ஸப்ட் ஃபார் இன்ட்ரோடக்ஷன், மற்றபடி அதை பாஸ் பண்றதுக்கான ப்ரொசீஜர் மற்ற எல்லா பில்ஸ்க்குமே சேம் தான். ரைட்டுங்களா? மணி பில்லுக்கு, பண மசோதாக்கு ஒரு தனி ப்ரொசீஜர் இருக்கு. பினான்சியல் பில் கேட்டகரி ஏக்கு ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்கு இன்ட்ரோடக்ஷனுக்கு. அது என்னன்றதை நம்ம தனியா பார்ப்போம். பட் மற்றபடி எல்லா மசோதாக்களுக்கும் சேம் ப்ரொசீஜர். என்ன ப்ரொசீஜர்? எக்ஸப்ட் மணி பில், அதாவது பண மசோதா, அண்ட் கேட்டகரி 1. கேட்டகரி 1ன்றது மாதிரி ஒரு நிதி மசோதா இருக்கு. அதற்கான அம்சங்கள் என்னன்றதை நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். சோ அது இப்போதைக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் நெக்ஸ்ட் வீடியோல அதை புரிஞ்சுப்பீங்க. சோ இந்த பண மசோதா, நிதி மசோதாவை தவிர, ஒரு விதமான நிதி மசோதாவை தவிர மற்ற எல்லா மசோதாக்களையும் எந்த அவையில வேணாலும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். லோக்சபாலையும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ராஜ்யசபாலையும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இது இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு அவையோட ஒப்புதல் தேவை. இது டீடைல்டு ப்ரொசீஜர் என்ன, ஃபர்ஸ்ட் ரீடிங், செகண்ட் ரீடிங், தேர்ட் ரீடிங் என்ன, அதை நான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அவையோட ஒப்புதலோட தான் ஒரு மசோதாவை இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். அது அரசாங்க மந்திரி அதை இன்ட்ரடியூஸ் பண்ணாருன்னா தட் இஸ் கால்ட் அஸ் அ கவர்மெண்ட்ஸ் பில், அரசாங்க மசோதா. அப்படி பிரைவேட் மெம்பர் இன்ட்ரடியூஸ் பண்ணாருன்னா அதன் பேர் தனிநபர் மசோதா. அதாவது பிரைவேட் மெம்பர்னா யாருன்னு நம்ம ஏற்கனவே வீட்டோ பவர் பார்க்கும்போது பார்த்திருக்கோம். அது புரியலன்னா புத்தகத்திலையும் போயிட்டு அந்த செக்ஷனை படிங்க, பிரசிடென்ட்ஸ் வீட்டோ பவர்ல, இல்லைன்னா அந்த வீடியோல போய் பாருங்க. தனிநபர் என்பது மந்திரி அல்லாத உறுப்பினர் எல்லாருமே தனிநபர்கள், பிரைவேட் மெம்பர்ஸ். தனிநபர் மசோதாவும் கொண்டு வரலாம். பட் முக்காவாசி, அதாவது 1970 தான் கடைசியா ஒரு தனிநபர் மசோதா நிறைவேறியது பாராளுமன்றத்துல. சோ கடந்த 54 ஆண்டுகள்ல தனிநபர் மசோதா ஒண்ணு கூட நிறைவேறியதில்லை இந்திய பாராளுமன்றத்துல. சோ அதனால எல்லா மசோதாக்களுமே ஆல்மோஸ்ட் 99.99% இன்ட்ரடியூஸ் ஆகுது. 100% பாஸ் ஆகுது எல்லாமே அரசாங்க மசோதாக்கள் தான். சோ அதை இன்ட்ரடியூஸ் பண்றதுல பெரிய கடினம் இருக்காது. ஏன்னா அரசாங்கத்துக்கிட்ட பெரும்பான்மை இருக்கும். பட் ஆனா ஒரு அவையோட ஒப்புதலோட தான் அதை இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். அதை இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே the bill should be passed in the same form
with or without amendments in both the houses. So guys, இதெல்லாம் வந்து ஒரு சம்மரி. நான் வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறது முதல்ல வந்து டீடைல்டா எடுத்துட்டு இருந்தேன். இப்பயும் நான் டீடைல்டா எடுக்கிறேன். பட் நான் என்ன பண்ணிருக்கேன், அதே ஒரு சம்மரைஸ்டா கொடுக்குறேன் நான். நீங்க ஏன்னா ஒரு புத்தகம் வச்சிருப்பீங்க, நீங்க உங்ககிட்ட ஏற்கனவே ஒரு புத்தகம் இருக்கலாம், இல்லைன்னா நீங்க பாலிட்டி சிம்பிளிஃபைட் புத்தகத்தை வாங்கிட்டீங்கன்னா நான் எப்படி கிளாஸ் எடுக்கிறேனோ அதையே வந்து புல்லட் பாயிண்ட்ஸ்ல கொடுக்கறதா என்னோட பாலிட்டி சிம்பிளிஃபைட் புத்தகம். ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா புரியும். ஸோ நீங்க புத்தகத்துல எப்படி இருந்தாலும் படிக்க போறீங்க, பட் இதுல இம்பார்ட்டன்டான நுணுக்கங்கள் என்ன அதெல்லாம் புரிவதற்கு கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதனாலதான். ஸோ இன்ஃபேக்ட் நான் ஃபர்ஸ்ட் எடுத்த வீடியோ எல்லாம் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் போயிட்டு இருந்தது. அவ்வளவு இல்லாம ஒரு 20-25 நிமிடத்துல ஒரு முக்கியமான அம்சங்களை உங்களுக்கு பகிர்ந்துட்டேன்னா நீங்க எப்படி இருந்தாலும் ஒரு புத்தகத்தை வச்சு, என்னோட புத்தகமோ இல்ல வேற ஏதோ ஒரு புத்தகத்தை வச்சு படிக்க போறீங்க. அதை படிக்கும்பொழுது என்னோட புத்தகமாவே இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப சுலபமா புரியும். இல்ல வேற ஏதாவது புத்தகமா இருந்தாலும் அதை படிக்கும் பொழுது நீங்க இந்த இம்பார்ட்டன்ட் அம்சங்களை மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் ஈஸியா புரிஞ்சிடும். சோ இதெல்லாம் ஆர்டிகல் 107ல கொடுக்கப்பட்டிருக்கு கான்ஸ்டிடியூஷன்ல. அதாவது மணி பில், பினான்சியல் பில் கேட்டகரியே இல்லாத பில்ஸை எந்த ஹவுஸ்ல வேணா இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அண்ட் a bill is not deemed to have been passed by both the houses unless it has been passed with or without amendments in the same form by both the houses. அப்படின்னா என்ன, ஒரு மசோதா 2 அவைகளிலும் ஒரே மாதிரியாக நிறைவேற்றப்பட வேண்டும். ஒரு பில்லு அதுல வந்து ஒரு 25 கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பில் பாஸ் ஆன உடனே அது ஆக்ட் ஆகும். அந்த கிளாஸ்ன்றது செக்ஷன் ஆயிடும் இல்லைங்களா? செக்ஷன் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். செக்ஷன் 302 ஆஃப் ஐபிசி, செக்ஷன் 5 ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட், செக்ஷன் 20 ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட். செக்ஷன்ஸ், அதாவது நம்பர்டு செக்ஷன். கான்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல்ஸ்னு சொல்லுவோம். பட் ஆனா ஒரு சாதாரண சட்டத்துல அதை வந்து செக்ஷன் சொல்லுவோம். அது மசோதால இருக்கும் பொழுது அதை கிளாஸ்னு சொல்லுவோம். ஸோ 25 கிளாஸோட ஒரு மசோதா இன்ட்ரோடியூஸ் ஆகுது, மைண்ட்ல வச்சுக்கோங்க. லோக்சபால அது பாஸ் ஆகுது. லோக்சபால ராஜ்யசபாவுக்கு சென்றவுடன் அதே 25 கிளாஸஸோட அது ராஜ்யசபாலையும் அப்ரூவ் ஆகணும். இல்ல ராஜ்யசபால இன்ட்ரோடியூஸ் ஆகுதுன்னா லோக்சபால எந்த ஹவுஸ்ல இனிஷியேட் பண்றாங்களோ அங்க அப்ரூவ் ஆயிட்டு அடுத்த அவையிலையும் அது அக்ரி ஆகணும். அப்படி இருந்ததுன்னா அது பிரசிடென்ட்டுக்கு போகும். பிரசிடென்ட் அசென்ட் பண்ணிட்டாருன்னா அது வந்து சட்டமாயிடும். சப்போஸ் இந்த 2வது அவை அமெண்ட்மெண்ட் சஜஸ்ட் பண்ணுதுன்னு வச்சுங்களேன், அந்த 25 கிளாஸ்ல இல்லப்பா இதுல இந்த 5 கிளாஸ்க்கு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாத்துறாங்க, இல்லைன்னா 2 கிளாஸ் தேவையில்லை அப்படின்ட்டு நிராகரிக்கிறாங்க. எதுவா இருந்தாலும் சரி, அவங்களுடைய அமெண்ட்மெண்ட்ஸ் திருப்பி முதலவைக்கு வரும். அந்த முதலவையும் அதை ஒத்துக்கணும். அப்பதான் அது பிரசிடென்ட்டுக்கு அப்ரூவலுக்கு போகும். ஸோ 2 அவைகளை வெவ்வேறு விதமான மசோதாக்கள், வெவ்வேறு ப்ரொவிஷன்ஸோட மசோதாக்கள் நிறைவேற்ற முடியாது. 2 அவைகள்லையும் ஒரே கிளாசஸ் கொண்ட மசோதாவை தான் நிறைவேற்றி பிரசிடென்ட் ஜனாதிபதியோட ஒப்புதலுக்கு அனுப்பிச்சாகணும். இதுதான் பேசிக் லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர். இப்போ இதுல காலாவதியாவது, லேப்ஸ்னா காலாவதியாவது, அதாவது அது வந்து செல்லாது அந்த பில். அதுக்கப்புறம் எப்போ ஒரு பில் லேப்ஸ் ஆகும் ரைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில சமயங்கள்ல அது லேப்ஸ் ஆகாது, சில சமயங்கள்ல அது லேப்ஸ் ஆகும். ஒரு பில்லு எந்தெந்த சமயத்துல அது லேப்ஸ் ஆகாது, அதாவது காலாவதி ஆகாதது? முதல்ல when the houses are prorogued. proroguedனா என்ன, நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம் ரைட்டுங்களா? செஷன்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அதை எடுக்கும்போது அந்த வீடியோல இருக்கு, புத்தகத்திலையும் முன்னால செக்ஷன்ல இருக்கு, புத்தகத்திலையும் நீங்க படிச்சுக்கலாம், இல்லைன்னா அந்த வீடியோ போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு கூட்டத்தொடர் நடக்குது, ஒரு கூட்டத்தொடர்ல ஒரு மசோதாவை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அந்த மசோதா அந்த கூட்டத்தொடர் முடிவுக்கு வருது ரைட். கூட்டத்தொடர் முடிவடைஞ்ச உடனே லோக்சபா ராஜ்யசபாவை ப்ரொரோக் பண்ணுவாங்க. அப்போ மசோதா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களே அதை இன்னும் பாஸ் பண்ணல, வெறும் இன்ட்ரடியூஸ் ஆகி அது வந்து மசோதா வந்து நிறைவேற்றப்படாமல் வெறும இன்ட்ரடியூஸ் ஆகி ஒரு அவையில பெண்டிங்ல இருக்குன்னா பில் வந்து ப்ரொரோகேஷன்னால லேப்ஸ் ஆகாது. அதாவது குளிர்கால கூட்டத்தொடர்ல ஒரு பில் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அப்படின்னா திருப்பி பட்ஜெட் கூட்டத்தொடர்ல அதை எடுத்து அதை பாஸ் பண்ணலாம், லோக்சபாவோ ராஜ்யசபாவோ. இல்லைன்னா அதுக்கு அடுத்த மழைக்கால கூட்டத்தொடர்ல எடுத்து பாஸ் பண்ணலாம். ஒரு அவையில பாஸ் பண்ணிட்டு இன்னொரு அவையில போய் இருக்கு, அங்கேயே அது வெயிட்டிங்ல இருக்கும். அதுக்கப்புறம் 2-3 கூட்டத்தொடருக்கு அப்புறம் அதுக்கப்புறம் கூட அதை எடுத்து இன்னொரு அவை பாஸ் பண்ணலாம். ஸோ ப்ரொரோகேஷன்னால ஒரு பில் காலாவதி ஆகாது, லேப்ஸ் ஆகாது. பில் இன்ட்ரடியூஸ்ட் அண்ட் பெண்டிங் இன் ராஜ்யசபா does not lapse when the Lok Sabha is dissolved. அதாவது இது ஆர்டிகல் 107ல எப்படி கொடுத்திருப்பாங்க அப்படின்னா, a bill
that has not been passed by the Lok Sabha but pending in the Rajya Sabha. அப்படின்னா என்ன அர்த்தம்? ராஜ்யசபால தான் அது இன்ட்ரடியூஸ் ஆகி பெண்டிங்கா இருக்கு, மாநிலங்களவையில இன்னும் அது லோக்சபாக்கு வரவே இல்லை. அது லோக்சபாவோட கலைப்பதினால், டிசல்யூஷன் ஆஃப் த லோக்சபானால லேப்ஸ் ஆகாது. அது இரண்டாவது கண்டிஷன். மூன்றாவது, a bill passed by both the houses and pending with the president. ஒருவேளை ரெண்டு அவைகளும் அதை பாஸ் பண்ணிட்டாங்க, பிரசிடென்ட் கிட்ட இருக்கு அந்த பில்லு, ஆனா அப்போன்னு பார்த்து லோக்சபா கலைக்கப்படுகிறது அப்படின்னாலும் அந்த பில்லு லேப்ஸ் ஆகாது. அந்த பிரசிடென்ட் அப்ரூவ் பண்ணலாம், இல்லைன்னா அதை திருப்பி அனுப்பலாம். அது ரொம்ப ரேரா நடக்குது. பட் இந்த நேரங்கள்ல அது லேப்ஸ் ஆகாது. எப்ப லேப்ஸ் ஆகும்? பில் பெண்டிங் இன் லோக்சபா, அதாவது மக்களவையில இன்ட்ரடியூஸ் ஆகி பெண்டிங் இருக்கிறது, இல்ல மாநிலங்களவையில இன்ட்ரடியூஸ் ஆகி பாஸ் ஆகி மக்களவைக்கு வரணும் இல்லையா, அது மக்களவையில பெண்டிங்கா இருக்கு. ஸோ மக்களவையில எப்படி ஒரு பில் பெண்டிங்கா இருந்தாலும் அது காலாவதி ஆயிடும், லேப்ஸ் ஆயிடும். மக்களவையில பாஸ் பண்ணிட்டு மாநிலங்களவைக்கு போகுது பாருங்க, அது லேப்ஸ் ஆயிடும். புரியுதுங்களா? சோ போர்பந்தர் டஸ் நாட் லேப்ஸ். இதுதாங்க நான் ஒரு கொடுக்குற நிமானிக்ஸ். இந்த புக்லயும் நான் கொடுத்துருப்பேன். போர்பந்தர் காந்தி பிறந்த இடம், ரைட்? அதை ஞாபகம் வச்சு போனோம். அதுல நீங்க போர்ப் அதை ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா என்ன, அதுக்கு எக்ஸ்பான்ஷன் ப்ரோரோகேஷன்னால லேப்ஸ் ஆகாது. அதாவது ஒரு கூட்டத்தொடர் முடிவடைவதனால் அப்போ நிலுவையில் இருக்கும் மசோதாக்கள் எதுவுமே லேப்ஸ் ஆகாது. அடுத்த கூட்டத்தொடர்ல அதை திருப்பி எடுத்து பரிசீலனை பண்ணி பாஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா. சோ ப்ரோரோகேஷன் லேப்ஸ் ஆகாது. originated in ராஜ்யசபா and pending in ராஜ்யசபா. நீங்க புரிஞ்சுக்கணும், லோக்சபால ஒரு பில் பாஸ் ஆகி அது ராஜ்யசபாக்கு போயிருந்ததுன்னா லேப்ஸ் ஆயிடும். பட் ஒரு பில் ராஜ்யசபால இன்ட்ரடியூஸ் ஆகி அங்கேயே நிலுவையில் இருக்கு, இன்னும் அங்கேயே பரிசீலனிக்கப்படாம அங்கேயே இருக்கு அப்படின்னா அது லேப்ஸ் ஆகாது. அண்ட் போத் ஹவுசஸ் பாஸ் பண்ணி பிரசிடென்ட் கிட்ட பெண்டிங்கா இருந்ததுன்னா அது லேப்ஸ் ஆகாது. மத்த எல்லாமே லேப்ஸ் ஆயிடும். மத்த எதெல்லாம் லேப்ஸ் ஆயிடும்? ஒரு பில்லு லோக்சபால இருக்கிறது லேப்ஸ் ஆயிடும். அது லோக்சபால இன்ட்ரடியூஸ் ஆயிருந்தாலும் சரி, ராஜ்யசபால பாஸ் பண்ணிட்டு லோக்சபால பெண்டிங்கா இருந்தாலும் சரி, அது லேப்ஸ் ஆயிடும். இல்ல லோக்சபால பாஸ் ஆயிட்டு ராஜ்யசபாக்கு சென்று அங்க நிலுவையில இருந்தாலும் அதுவும் லேப்ஸ் ஆயிடும் when the லோக்சபா is dissolved. இதுதான் லேப்ஸ் ஆஃப் பில்ஸ். இந்த லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர் நான் சொன்னேன் இல்லைங்களா, அதாவது கான்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளா கொடுத்திருக்காங்க. கான்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்கும் லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர் என்ன நம்ம பார்த்தது தான். மணி பில், பண மசோதா, பினான்சியல் பில் கேட்டகரி 1, நிதி மசோதா கேட்டகரி 1, இது ரெண்டும் என்னன்றதை நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். இந்த ரெண்டு மசோதாவும் லோக்சபால தான் இன்ட்ரடியூஸ் ஆகணும். அதுக்கு சில நெறிமுறைகள் இருக்கு. அது என்னன்றதை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம், அடுத்த வீடியோல பார்க்கலாம். பட் மற்றபடி எல்லா மசோதாக்களும் எங்க வேணா இன்ட்ரடியூஸ் ஆகலாம். லோக்சபாலையும் இன்ட்ரடியூஸ் ஆகலாம், ராஜ்யசபாலையும் இன்ட்ரடியூஸ் ஆகலாம். எப்ப அது காலாவதி ஆகும் அப்படின்றத பார்த்தோம், லேப்ஸ் ஆகும்ன்றத பார்த்தோம். மற்றபடி இந்த மசோதாக்கள் இரண்டு அவைகளிலும் ஒரே மாதிரி பாஸ் பண்ணணும். இவ்வளவுதான் அங்க கான்ஸ்டிடியூஷன்ல கொடுத்திருக்கு. ஆனா ரூல்ஸ் ஆஃப் லோக்சபா அண்ட் ராஜ்யசபால இதை பற்றி விலாவாரியாக என்னென்ன ரீடிங்ஸ், என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்கு, ஃபர்ஸ்ட் ரீடிங், செகண்ட் ரீடிங், தேர்ட் ரீடிங். ஃபர்ஸ்ட் ரீடிங் என்பது இன்ட்ரோடக்ஷன், ஒரு மசோதாவை அவைக்குள்ள இன்ட்ரடியூஸ் பண்றது, அதுதான் ஃபர்ஸ்ட் ரீடிங். அப்ப என்ன நடக்கும்? இன்ட்ரடியூஸ் வித் த பெர்மிஷன் ஆஃப் த ஹவுஸ், அவையோட ஒப்புதலோட அது இன்ட்ரடியூஸ் ஆகும். இந்த நேரத்துல லோக்சபாவா இருந்தா ஸ்பீக்கர், ராஜ்யசபாவா இருந்தா சேர்மன், அவங்க தேவைப்பட்ட அவர்களுக்கு நினைத்தால் அவர்கள் ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு இதை பரிசீலனை பண்ணலாம், ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு பரிந்துரை பண்ணலாம். டிபார்ட்மெண்ட்லி ரிலேட்டட் ஸ்டாண்டிங் கமிட்டி, அதை பத்தி என்னன்றதை நம்ம இன்னொரு வீடியோல தெளிவா பார்ப்போம். ஸோ இது குறைஞ்சு போச்சு. பில்ஸ் ரெஃபர்ட் டு த கமிட்டிஸ் இப்போ குறைஞ்சு போச்சு. இன்னைக்கு ஹிந்துல அதை பத்தி ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 60-65% மசோதாக்கள் இந்த மாதிரி ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு பரிசீலனைக்கு அமைச்சிட்டு இருந்தாங்க 14வது 15 லோக்சபாலாம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா 20% மசோதாக்கள் கூட பரிசீலனைக்கு அனுப்பப்படுறது இல்லை. இதனால என்ன ஆகுது? விவாதம் குறையுது. இதெல்லாம் இஷ்யூஸ், இதெல்லாம் மெயின்ஸ்ல நீங்க எழுத வேண்டிய பாயிண்ட்ஸ். அதெல்லாமும் நான் டீடைல்டா நம்ம புத்தகத்துல கொடுத்திருப்பேன், நீங்க அதை படிச்சு புரிஞ்சுக்கலாம். பட் நான் பேசிக்கா என்ன ப்ரொசீஜர்ன்றதை நம்மளோட வீடியோல நான் விளக்குறேன், ரைட்? சோ ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு யார் பரிந்துரை பண்ணலாம்? ஸ்பீக்கரோ சேர்மனோ, சபாநாயகர் இல்லைன்னா ராஜ்யசபாவோட சேர்மன், ரைட், which is the vice president, அவரு இதை பரிந்துரை பண்ணலாம். அண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் கிட்டயோ பப்ளிக் கிட்டயோ இதை டிஸ்கஸ் பண்ணிட்டு ரிப்போர்ட்டை அவைக்கு ஒப்படைக்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் ரீடிங். செகண்ட் ரீடிங்ன்றது என்னது? கன்சிடரேஷன்ன்றது என்ன?
பரிசீலனை. முதல் ரீடிங்ல ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன், ஒரு மசோதாவை அவைக்குள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணுவது தான் ஃபர்ஸ்ட் ரீடிங். அப்போ ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு வேணா ரெஃபர் பண்ணலாம். ஸ்டாண்டிங் கமிட்டி அதை பத்தி பப்ளிக் கிட்டையும் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்டையும் கேட்டுட்டு அவங்களுடைய ரிப்போர்ட்டை அவைக்கு கொடுக்கலாம். பட் செகண்ட் ரீடிங் என்பது கன்சிடரேஷன், அவையால் பரிசீலனை செய்வது. இப்போ இந்த டைம்ல இந்த பில்லை டைரக்டா அவையே வந்து கிளாஸ் பை கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு செலக்ட் கமிட்டி, செலக்ட் கமிட்டின்றது வந்து ஒரு சிறப்பு குழு, வெறும் இந்த மசோதாவை பரிசீலனை செய்வதற்காக அவையால் இயற்றப்பட்ட ஒரு குழு, அதற்கு பேரு தான் வந்து செலக்ட் கமிட்டின்னு சொல்லுவாங்க. செலக்ட் கமிட்டிக்கு ரெஃபர் பண்ணாங்கன்னா அந்த செலக்ட் கமிட்டியும் கிளாஸ் பை கிளாஸ் பரிசீலனை பண்ணி எதெல்லாம் மாற்றணும் அப்படின்ட்டு பரிந்துரை பண்ணும் அவைக்கு. இல்ல அவையே டைரக்டா கிளாஸ் பை கிளாஸ் கன்சிடர் பண்ணி இதெல்லாம் மாற்றணும் அப்படின்ட்டு டிசைட் பண்ணலாம், ரைட்? அண்ட் ஹவுஸ் வில் கன்சிடர் த பில் கிளாஸ் பை கிளாஸ் அண்ட் பாஸ் அமெண்ட்மெண்ட்ஸ். அதாவது 25 கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம் ஒரு மசோதால. அதுல ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஓகே, செகண்ட் கிளாஸ் ஓகே, தேர்ட் கிளாஸ்ல இதை மாத்துங்க, ஃபோர்த் கிளாஸை டிலீட் பண்ணுங்க, ஃபிஃப்த் கிளாஸ் ஓகே, இந்த மாதிரி கிளாஸ் பை கிளாஸ் கன்சிடர் பண்ணி அவையில எதிர்கட்சிகளும் வந்து அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரலாம். அது நிராகரிச்சிட்டாங்கன்னா அது வந்து மசோதால வந்து இடம்பெறாது. ஆளுங்கட்சியே சரி ஓகே பேஸ்ட் ஆன் டிஸ்கஷன் இதை நாங்க மாத்துறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது அமெண்ட்மெண்டா கொண்டு வந்து அதை அமெண்ட் பண்ணுவாங்க பில்லுல. இதுதான் வந்து செகண்ட் ரீடிங் கன்சிடரேஷன். அண்ட் தேர்ட் ரீடிங் இஸ் தி ஃபைனல் பேசேஜ். பேசேஜ்னா என்ன? நிறைவேற்றுவது. ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணுவது ஃபர்ஸ்ட் ரீடிங், பரிசீலனை பண்ணுவது செகண்ட் ரீடிங், நிறைவேற்றுவது தேர்ட் ரீடிங். அந்த தேர்ட் ரீடிங்ல மெம்பர் இன்சார்ஜ் மே மூவ். மெம்பர் இன்சார்ஜ்ன்றது யாரு? அந்த மசோதாக்கு உண்டான யார் வந்து மெம்பர் இன்சார்ஜ், அது யாரா இருக்கும்? நான் சொன்ன மாதிரி அவையில நிறைவேற்றப்படும் 100% பில்ஸ் கடந்த 50 ஆண்டுகள்ல வெறும் அரசாங்க மசோதாக்கள் தான். அதுக்கு மெம்பர் இன்சார்ஜ் யாரா இருப்பாங்க? அந்த கன்சர்ன்டு மினிஸ்டரா இருப்பார். இப்போ டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட், அதுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மினிஸ்டர் அரவிந்த் வைஷ்ணவ், அவர் தான் மெம்பர் இன்சார்ஜ், அவர் தான் மினிஸ்டர், அவர் தான் பில் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதுக்கு ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா, அவர் தான் வந்து மினிஸ்டர் அண்ட் மெம்பர் இன்சார்ஜ். அவர் ஃபைனலா சொல்லுவாரு எல்லாம் பேசியாச்சு, இப்ப இந்த மசோதாவை நிறைவேற்றுவதாக அவையில வந்து தீர்மானம் நிறைவேற்றணும். அப்போ ஓவராலா டிபேட் பண்ணுவாங்க. கிளாஸ் பை கிளாஸ்லாம் செகண்ட் ரீடிங்லேயே பண்ணி முடிச்சதுனால அதுக்கப்புறம் அது நிறைவேற்றியவுடன் அடுத்த அவையிலையும் இந்த இன்ட்ரடக்ஷன் இருக்கு பாருங்க, பர்மிஷன் ஆஃப் த ஹவுஸ் ஓட இன்ட்ரடியூஸ் பண்றது, அது மாத்திரம் தான் அடுத்த அவையில நடக்காது. மற்ற எல்லா ஸ்டேஜஸும் அடுத்த அவையிலையும் நிறைவேறணும். அதற்கப்புறம் தான் அது பிரசிடென்ட்டுக்கு ஒப்புதலுக்கு செல்லும், ரைட்? ஸோ இதுதான் வந்து லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர் ஃபார் எனி பில் எக்ஸப்ட் அ மணி பில். புரியுதுங்களா? மணி பில்லுக்கும் பினான்சியல் பில் கேட்டகரி ஏக்கும் இன்ட்ரோடக்ஷனுக்கு சில டிஃபரன்ஸ் இருக்கு. பட் மணி பில்லுக்கு மாத்திரம் தான் ஸ்பெஷல் ப்ரொசீஜர் இருக்கு. மற்றபடி எல்லா பில்ஸுக்குமே இந்த ஸ்டேஜஸ் மூலமா தான் பில்ல பாஸ் பண்ணி ஆகணும், ரைட்டுங்களா? சப்போஸ் 2 அவைகளும் ஒத்துக்கல, மணி பில்லுக்கு வெறும் லோக்சபா மாத்திரம் அப்ரூவ் பண்ணா போறோம், அது என்னன்றதை நான் அடுத்த வீடியோல சொல்றேன். பட் சப்போஸ் 2 அவைகளும் ஒத்துக்கல, அதாவது ஒரு அவை பாஸ் பண்ணுது, இன்னொரு அவை நிராகரிக்குது, ஒரு அவை பாஸ் பண்ணுது 25 கிளாஸோட, இன்னொரு அவை வந்து ஒரு 5 கிளாஸ மாத்துன்னு சொல்லுது, ஆனா அதை ஃபர்ஸ்ட் அவை ஒத்துக்கல, ரைட்? இல்லைன்னா 6 மாசத்துக்கு எப்பெல்லாம் கூட்டத்தொடர் கூடுதோ அந்த நாட்களை கணக்கு பண்ணி 6 மாசத்துக்கு, அதாவது 180 நாட்கள் கூட்டத்தொடர் நடக்கும் பொழுது இன்னொரு அவை வந்து சும்மாவே இருக்கு. இந்த 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ஜாயிண்ட் சிட்டிங் கூப்பிடலாம். ஜாயிண்ட் சிட்டிங் எப்ப கூப்பிடலாம்? ஒரு பில்ல ஒரு அவையில பாஸ் பண்ணிட்டு இன்னொரு அவையில நிராகரிச்சிட்டாங்க. இது யூசுவலா எப்பங்க நடக்கும்? அதாவது கான்ஸ்டிடியூஷன்ல இது வந்து 108 ஆர்டிகல் 108ல கூறப்பட்டிருக்கு. இந்த ஜாயிண்ட் சிட்டிங் பத்தி மெயின்ஸ்ல ஒரு கேள்வியே வந்ததுங்க 2018ல. what are the circumstances when joint sitting can be held and when it cannot be held, explain with reasons thereof. அதுக்கு ஜஸ்ட் நீங்க இந்த ஸ்லைட சப்ஹெட்டிங்கா போட்டு எழுதினீங்கன்னா உங்களோட ஆன்சர் ரெடி. அந்த மாடல் ஆன்சர் நம்மளோட புத்தகத்துலயும் இருக்கு, அந்த எட்ஜ் பிளாட்ஃபார்ம்ல இருக்கு, நீங்க வாங்கி பாத்துக்கலாம் அதை. பட் இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த ஆன்சர் எழுதிடலாம். ப்ரிலிம்ஸ்ல கேள்வி கேட்டாலும் இந்த டேபிள புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஜாயிண்ட் சிட்டிங் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஜாயிண்ட் சிட்டிங் அதை பத்தி உங்களுக்கு ஈஸியா எல்லாமே தெரிஞ்சிடும். ஜாயிண்ட் சிட்டிங் என்பது என்ன? ஒரு மசோதால 2 அவைகளுக்கும் இடையே முரண்பாடு இருந்ததுன்னா அழைக்கப்படுவதன் பேர் தான் ஜாயிண்ட் சிட்டிங்.
இது இந்தியாவில் இது வரைக்கும் 3 முறை தான் கூப்பிட்டுருக்காங்க. அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சும்மா இதை கூப்பிட மாட்டாங்க. இதுக்கான ப்ரொவிஷன் இருந்தாலும், ஏன்னா ஒரு அவை லோக்சபா ஒத்துக்குது, ராஜ்யசபா ஒத்துக்கல, அதனால நாங்க ஜாயிண்ட் சிட்டிங் கூப்பிடுறோம் அப்படின்னு சொன்னாலே அது வந்து அரசாங்கமே எங்களுக்கு போதுமான சப்போர்ட் ராஜ்யசபால இல்ல அப்படின்றத வந்து ஒப்புக்கொள்வதற்கு ஈடாயிடும். அதனாலதான் கூப்பிட மாட்டாங்க. பட் நம்ம அதை வந்து தேர்வுல அதை காரணமா எழுத வேணாம். கன்சென்சஸ் பில்ட் பண்ணுவதற்காக ஜாயிண்ட் சிட்டிங் அவாய்ட் பண்றாங்க அப்படின்றதும் ஒரு 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 அணுகுமுறையா வச்சுக்கலாம். அண்ட் தேர்வுல எழுதுவதற்கு அதுதான் சரியான ஒரு விஷயம். அதாவது இரு அவைகளும் தனித்தனியா ஒத்துக்கணும், அந்த கன்சென்சஸை கொண்டு வருவதற்காக ரொம்ப அத்தியாவசியமாக தேவைப்பட்டாலே ஒழிய ஜாயிண்ட் சிட்டிங்க கூப்பிடுறது இல்ல. 3 முறை தான் கூப்பிட்டுருக்காங்க இது வரைக்கும். 1961 ஒரு வாட்டி, அப்புறம் 1978 பேங்கிங் சம்பந்தமான ஒரு பில்லுக்கு, அப்புறம் 2002 பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் ஆக்ட், போட்டா ஆக்ட் அப்படின்ற ஒரு மசோதாக்காக ஜாயிண்ட் சிட்டிங்க கூப்பிட்டாங்க. அப்கோர்ஸ் அது நிறைவேறிய 2 ஆண்டுகள்ல வந்து அரசாங்கம் மாறிச்சு, காங்கிரஸ் ஆட்சி வந்த உடனே அந்த போட்டா ஆக்டே ரிப்பீல் பண்ணிட்டாங்க. அது ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஆக்ட். அதை பத்தி நம்ம இப்போ அது ஓகே, அது நடந்து முடிந்த கதை. 2 டிகேட் ஆயிடுச்சு அது முடிஞ்சு. பட் இதுதான் வந்து, ஆனா ஜாயிண்ட் சிட்டிங்ன்றது என்ன முரண்பாடு? எப்ப கூப்பிடலாம்? ஒரு அவையில அப்ரூவ் ஆகி இன்னொரு அவையில நிராகரிக்கப்பட்டால், இல்ல நான் சொன்ன மாதிரி ஒரு அவையில 25 கிளாஸையும் அப்ரூவ் பண்ணிட்டாங்க, இன்னொரு அவையில 25 கிளாஸ்ல 20 கிளாஸ் தான் அப்ரூவ் பண்றாங்க, 5 கிளாஸ்ல மாறுதல் சொல்றாங்க, அதை ஃபர்ஸ்ட் அவை ஒத்துக்கல. ஏன்னா அதை மாத்தினோம்னா ஃபர்ஸ்ட் அவைக்கு போகணும், அந்த ஃபர்ஸ்ட் அவை ஒத்துக்கிட்டாதான் அது அதுக்கப்புறம் பிரசிடென்ட் கிட்ட போகும். ஃபர்ஸ்ட் அவை அதை ஒத்துக்கல. So there is disagreement between the two houses as to the amendments to be made, or if more than 6 months have elapsed in the other house. அதாவது ஆரம்பித்த அந்த மசோதால ஒரு அவை பாஸ் பண்ணிட்டு இன்னொரு அவையில அது 6 மாதம் நிலுவையில இருக்கு. இந்த 6 மாதம் எப்படி கனெக்ட் பண்ணுவாங்க? எவ்வளவு நாள் வந்து கூட்டத்தொடர் நடந்திருக்கோ அதுல 180 நாள். அதாவது 6 மாதம் என்றது கேலண்டர் 6 மாதம் கிடையாது. அதாவது சப்போஸ் ஜூலை 10 ஒரு மசோதாவை வந்து லோக்சபால பாஸ் பண்ணி ராஜ்யசபாக்கு அனுப்புறாங்கன்னா, இந்த 6 மாசம் வந்து ஜூலை 10 6 மாசம் ஜனவரி 10 அடுத்த வருஷத்தன்னைக்கு இந்த 6 மாசம் முடிஞ்சிடாது. சப்போஸ் ஜூலை 10 ஜூலை 25 வரைக்கும் வந்து கூட்டத்தொடர் இருக்குன்னு வச்சுங்க, மழைக்கால கூட்டத்தொடர் 15 நாள் நிலுவையில இருந்திருக்கு. டிசம்பர் 1 டிசம்பர் 25 குளிர்கால கூட்டத்தொடர் நடந்திருக்குன்னு வச்சுங்களேன், 15 + 25 40 நாள் நிலுவையில இருக்கு. பிப்ரவரி 1 பிப்ரவரி 25 வரைக்கும் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன், 25 நாள், 40 + 25 நாள் 65 நாள் நிலுவையில இருந்திருக்கு. அந்த மாதிரி 180 நாள் முடிவடையணும். அதான் 6 months when the house is in session. கூட்டத்தொடர் நடக்கும் பொழுது 6 மாதம் கணக்கு, 180 நாள் கணக்கு. இந்த 3 விஷயங்கள் நடந்தா பிரசிடென்ட் மே சமன் a joint sitting. சோ இது எப்ப நடக்கும்? பிரசிடென்ட் ஏன் கூப்பிடுவாரு? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட அட்வைஸ்ல தான் கூப்பிடுவாரு. அப்போ இது வந்து கான்ஸ்டிடியூஷன் படி எந்த அவையில வேணா பில் இன்ட்ரடியூஸ் பண்ணலாமே அப்படின்றதற்காக இப்படி கொடுத்திருக்காங்களே தவிர, ஆக்சுவலா இதான் நீங்க எழுதணும் எக்ஸாம்லயும். இஃப் a bill is passed in one house but rejected by the other house, if a bill the two houses have finally disagreed on the amendments to be made, இரு அவைகளுக்கும் ஒப்புதல் இல்ல என்ன மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்றதற்கு, இல்ல ஒரு அவையில முடிச்சுட்டு if it is pending for 6 months when the house is in session in the other house, then the president may call for a joint sitting. பட் ஆக்சுவலா எப்ப நடக்கும்? இது லோக்சபால பாஸ் பண்ணி ஒருவேளை ராஜ்யசபால நிராகரிக்கப்பட்டாலோ, இல்லைன்னா ராஜ்யசபால வந்து அது செய்யப்படுகின்ற அமெண்ட்மெண்ட்ஸுக்கு லோக்சபா ஒத்துக்கலன்னாலோ, இல்லைன்னா ராஜ்யசபால அது 6 மாதம் தாமதமாக இருந்தாலோ. ஸோ நீங்க ஆக்சுவலா ஒரு லைன் ஆட் பண்ணோம், உங்களுக்கு இது தெளிவா புரியுது என்பதற்காக. பட் திஸ் வில் ஹேப்பன் only when a government bill which has been passed in the Lok Sabha but has been rejected or delayed in the Rajya Sabha. அதாவது அரசாங்க மசோதா மக்களவையால் நிறைவேற்றப்பட்டு அது ராஜ்யசபால, ஏன்னா அரசாங்கத்திற்கு மக்களவையில எப்பயுமே பெரும்பான்மை இருக்கணும், அப்பதான் அது அரசாங்கத்துல இருக்க முடியும். ஆனா மாநிலங்களவையில பெரும்பான்மையில இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அதனால மாநிலங்களவை அதை நிராகரிக்கலாம், இல்லைன்னா வந்து அதை டிலே பண்ணலாம். ஏன்னா இந்த கூட்டத்தை ஜாயிண்ட் சிட்டிங்க கூப்பிட போறது யாரு? ஜனாதிபதி. அவர் யாரோட பரிந்துரையின் பேர்ல கூப்பிடுவாரு? அமைச்சரவையின் பரிந்துரை பேர்ல தான் கூப்பிடுவாரு. அப்ப அமைச்சரவைக்கு எந்த பில்லு தனக்கு ரொம்ப முக்கியம்னு தோணுது, ஆனா என்னால அதை வந்து லோக்சபால மட்டும் தான் பாஸ் பண்ண முடியுது, என்னால மாநிலங்களவையில எனக்கு வந்து பெரும்பான்மை இல்லாதனால எனக்கு கஷ்டமா இருக்கு,
இருந்தாலும் 2 ஹவுஸும் சேர்ந்து உட்காந்தா யாருக்கு நியூமெரிக்கல் அட்வான்டேஜ்? லோக்சபாக்கு. ஏன்னா லோக்சபால 543 சீட் இருக்கு, ராஜ்யசபால 245 சீட்டு தான் இருக்கு. அந்த மாதிரி நேரத்துல மட்டும்தான் ஜாயிண்ட் சிட்டிங்க கூப்பிடுவாங்க. ரைட்டுங்களா? அதனாலதான் இதை ரொம்ப ரேரா 3 முறை தான் கூப்பிட்டுருக்காங்க. பட் இதுதான் கண்டிஷன்ஸ் when it can be called. எப்ப இதை கூப்பிட முடியாது? மணி பில்லா இருந்தா அவசியம் இல்லை. அது என்னன்றதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ரைட், நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். மணி பில்லுக்கு வேற ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, அதுக்கு ஜாயிண்ட் சிட்டிங் அவசியம் கிடையாது. கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் அரசியல் அமைப்பையே மாற்றுவதற்கான மசோதாவா இருந்தா அதற்கு ஆர்டிகல் 368 படி 2 அவைகளிலும் 3/2 பங்கு பெரும்பான்மை தேவை, ஸ்பெஷல் மெஜாரிட்டி தேவை. அதுக்கு ஜாயிண்ட் சிட்டிங் ஒத்து வராது, அது கூப்பிட முடியாது. அண்ட் இஃப் a bill has already lapsed due to dissolution of லோக்சபா, அதாவது நம்ம இதுக்கு முன்னால தான் பார்த்தோம், ஒரு பில் லோக்சபால இன்ட்ரோடியூஸ் ஆகி பெண்டிங்கா இருக்கு, இல்லைன்னா லோக்சபால பாஸ் ஆயிட்டு ராஜ்யசபால பெண்டிங்கா இருக்கு அப்படின்னா லோக்சபா டிசால்வ் ஆனா அந்த பில் டிசால்வ் ஆயிடும். அப்ப காலாவதியான பில்லுக்காக நீங்க ஜாயிண்ட் சிட்டிங்க கூப்பிட முடியாது. இதுதான் when it cannot be called. அண்ட் கூப்பிட்டாங்க அப்படின்னா ப்ரொசீஜர் என்ன? பிரசிடென்ட் சமன் பண்ணுவாரு. இட் வில் பி presided over by the ஸ்பீக்கர். லோக்சபா சபாநாயகர் தான் ஜாயிண்ட் சிட்டிங்க ப்ரிசைட் பண்ணுவாரு. அவரு இல்லைன்னா டெபுட்டி ஸ்பீக்கர், அவரு இல்லைன்னா டெபுட்டி சேர்மன், ராஜ்யசபாவோட டெபுட்டி சேர்மன், அவரும் இல்லைன்னா அவையால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினர். நல்லா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா யாரு? வைஸ் பிரசிடென்ட், எக்ஸ் அபிஷியோ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. அவரு ஜாயிண்ட் சிட்டிங்ல இருக்கவே மாட்டார். ஏன் இருக்க மாட்டாரு? ஏன்னா அவர் அவையோட உறுப்பினர் கிடையாது, ராஜ்யசபா அவையோட உறுப்பினர் கிடையாது, அதனால அவர் இருக்கவே மாட்டார். ரைட், ஸோ ஸ்பீக்கர் தான் இதை ப்ரிசைட் பண்ணுவாங்க. அண்ட் என்ன மெஜாரிட்டி தேவை? இரு அவைகளிலும் இருக்கும் எவ்வளவு உறுப்பினர்கள் உட்கார்றாங்களோ, அதாவது 543 லோக்சபால, ராஜ்யசபால 245. சப்போஸ் ஜாயிண்ட் சிட்டிங்ல 500 பேர் லோக்சபால இருந்து உட்கார்றாங்கன்னு வச்சுக்கலாம், சும்மா பேச்சுக்கு சொல்றேன் நான். ராஜ்யசபால இருந்து 200 பேர் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். மொத்தம் எவ்வளவு பேர் இருக்காங்க? 700 பேர். அப்ப அந்த 700ல மெஜாரிட்டி என்ன? 351. ஸோ 351 பேர் இந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளிச்சாங்கன்னா it is deemed to have been passed by both the houses. அதுக்கப்புறம் ஜனாதிபதிக்கு ஒப்புதலுக்கு சேர்ந்துடும். அதாவது அரசாங்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைச்சு, ஆனா மாநிலங்களவையில அவங்களால அதை நிறைவேற்ற முடியல, இல்லைன்னா அது தாமதமாகுது அப்படின்ற நேரத்துல அரசாங்கத்திற்கு அந்த மசோதாவை நிறைவேற்றுவதற்கான வழிவகுப்பதற்காக இருக்கிற இந்த ப்ரொவிஷன் தான் இந்த ஜாயிண்ட் சிட்டிங். ஆனா இதை எந்த அரசாங்கமும் சும்மா எடுத்தேன் கவுத்தன்ட்டு எல்லாத்துக்கும் ஜாயிண்ட் சிட்டிங்க கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா 2 அவைகளையும் ஒப்புதல் பெறணும் அப்படின்றது தான் எல்லா அரசாங்கங்களோட முயற்சியாக இருக்கும். ஆனா தேவைப்பட்டால் இதை கூப்பிடலாம். அண்ட் இதுதான் ப்ரொவிஷன்ஸ். ரைட், ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர்னா என்ன, லேப்ஸ் ஆஃப் பில்ஸ்னா என்ன, ஜாயிண்ட் சிட்டிங்னா என்ன அப்படின்றத நீங்க இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அடுத்த வீடியோல நம்ம மணி பில், ஃபினான்ஷியல் பில்கான ஸ்பெஷல் ப்ரொசீஜர் என்ன, அதையும் ஃபினான்ஷியல் பில்லை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரோடக்ஷனுக்கு மாத்திரம் தான் ஸ்பெஷல் ப்ரொசீஜர். அதுக்கப்புறம் அது எல்லா பில்லும் மாதிரியும் தான் நம்ம பார்த்துமே, இந்த ஃபர்ஸ்ட் ரீடிங், செகண்ட் ரீடிங், தேர்ட் ரீடிங் அதெல்லாம் ஃபினான்ஷியல் பில்க்கும் பொருந்தும். மணி பில்க்கு மாத்திரம் தான் ஒரு தனி ப்ரொசீஜர் இருக்கு. அது என்ன ப்ரொசீஜர், அந்த மணி பில்லோட டெஃபினிஷன் என்ன, அதை பற்றி அடுத்த வீடியோல நம்ம விலாவரியா பார்ப்போம். நன்றி.